திரு நரசிம்மா அவர்களின் காலச்சக்கரம். 1974ஆம் ஆண்டு கும்பையை விட்டு சென்னைக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தனர் ஜம்பு குடும்பத்தினர். கிராமத்தை விட்டு போனால் போதும் என்ற நிலைக்கு அவர்கள் இருந்த பொழுது சத்யனும் அதே நிலைக்கு வந்துவிட்டு இருந்தான். பக்கத்து வீட்டு கிரிஜா கோவிலில் தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அழிச்சாட்டியம் செய்தாள்? இவன் கால்களை பிடித்து கொண்டு நீதான் எனக்கு எல்லாம் என்று அழுததும் வேர்த்து விறுவிறுத்து விட்டது இவனுக்கு. இப்படி கூடவா ஒரு பெண் நடந்து கொள்வாள்? அதுவும் ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவள். வாரியாடா விஜயா, போய் பெட்ரோல் போட்டு கொண்டு வந்து விடலாம். விஜயனை அழைத்தான். அந்த கிராமத்தில் இருக்கும் வரை எங்கேயும் தனியே போக விடக்கூடாது என்று தீர்மானித்திருந்தான் சத்யன். காமாட்சி வழியில் சாப்பிடுவதற்காக இட்லியும் மிளகாய் சட்னியும் தயாரித்து கொண்டிருந்தாள். கொல்லைப்புற கதவை பூட்டிவிட எண்ணிய ஜம்பு பூட்டு சாவியுடன் பின்புறம் நோக்கி நடந்தார். கதவை மூட நினைத்த அடுத்த நிமிடம் திகைத்து போய் அவர் நின்றிருந்தாள். மாதாஜி வரவேணும். என்ன ஆச்சரியம்? காமு, சீக்கிரம் ஓடிவா. யார் வந்திருக்கான்னு பாரு. ஓடி வந்த காமாட்சி அவளை கண்டதும் தடால் என்று காலில் விழுந்து நமஸ்கரித்தாள். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நீங்கள் போட்ட பிச்சை தாயே. கண்களில் நீர் பெருக காமாட்சி சொன்னாள். மாதாஜி மட்டும் இல்லை என்றால் இவர்களுடைய கதி. உள்ளே வாங்க மாதாஜி. ஜம்பு, நான் உன்கிட்ட ஒரு வரம் கேட்பேன். கொடுக்குறேன்னு சொன்னால் நான் உள்ளே வர்றேன். இல்லைனா நான் வந்த வழியே திரும்பி போயிடுறேன். என்ன மாதாஜி இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கள் இப்போ விடுற மூச்சு காத்தே உங்களோட அருள் தான். நீங்கள் எது கேட்டாலும் தரேன், உயிர் உள்பட. அன்னைக்கு மயிலாப்பூர் ஆற்றுல கால் வச்சிங்க, சாக கிடந்த என் பிள்ளை பழிச்சுக்கிட்டான். கோடீஸ்வரனா வேறு ஆயிட்டான். இப்போ என் வீட்டுக்கு காலை வச்சிங்கன்னா இன்னும் என்னென்னலாமோ எனக்கு கிடைக்குமோ. தயவுசெய்து உள்ளே வாங்க. நீங்கள் கேட்குறது எதுவானாலும் தரேன் என்று உணர்ச்சியுடன் சொல்ல உள்ளே நுழைந்தாள். முன்பு வீட்டின் முன்புறமாக வந்திருந்தாள். ஆனால் இந்த முறை வீட்டின் பின்புறமாக நுழைகிறாள். தங்களுக்கு ஏற்பட்ட உணர்ச்சி வெள்ளத்தில் அதை கவனிக்க தவறினர் ஜம்புவும் காமாட்சியும். 1974ஆம் ஆண்டு கும்பை. என்னன்னா இது மாதாஜி? அந்த குடும்பத்தில் போய் சம்மந்தம் வச்சுக்க சொல்கிறாரே, அவர் கொஞ்சம் பொல்லாதவளாச்சே. மாதாஜி சொன்னால் சரியாக தான் இருக்கும் காமு. பொண்ணு கிளி மாதிரி இருக்கா. சத்யனுக்கு பொருத்தமானவ தான். அந்த பாட்டிக்கு தான் கொஞ்சம் வாய் தொடுக்கு. பொண்ணு நல்லா இருந்தால் போருமே. ஒரு காலத்தில் மடப்பள்ளியில் வேலை செஞ்சவா தான் நின்று உங்களை அலட்சியம் பண்ண போகிறா. அந்த கிழவி ஒரு தடவைக்கு 100 தடவை உங்களை ஜாங்கிரி ஜம்புன்னு கூப்பிடுறா. மரியாதை இல்லாமல் நீங்கள் ஹோட்டல் முதலாளிங்கிறதையும் மறந்துட்டு உங்களை ஜாங்கிரி பண்ணி தர சொல்கிறா. அவள் ஆற்றுல போய் எப்படி சம்மதம் வச்சுக்கிடுறது? மாதாஜி உத்தரவு தட்டக்கூடாது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு மாதாஜி சொல்லும்போது நாம் என்ன பண்ண முடியும்? கேட்டு பார்ப்போம். அப்புறம் மாதாஜியோட திருவுள்ளந்தான். கையில் பூ பழத்தட்டுடன் ஜம்புவும் காமாட்சியும் பட்டப்பா வீட்டிற்குள் நுழைந்தனர். சுக்குப்பாட்டி பழைய நார்த்தங்காய் ஊறுகாயை வெயிலில் உலர்த்தி கொண்டு இருந்தாள். பட்டப்பா கூடத்து ஊஞ்சலில் உட்கார்ந்து எதையோ சொல்லி கொண்டிருக்க அவருடைய மகன் சாம்பு குறிப்பெடுத்து கொண்டிருந்தான். வரலாமா பட்டன்னா? ஆரவாரத்துடன் நுழைந்த ஜம்புகேஸ்வரனை பார்த்த பட்டு ஊஞ்சலில் தான் ஒரு ஓரமாக நபர்ந்து அவருக்கு வழி கொடுத்தார். டி லோகு, மாமி வந்திருக்கா பாரு. உள்பக்கமாக குரலும் கொடுத்தார். பாட்டி நார்த்தங்காயை மறந்துவிட்டு அவர்கள் பேச்சு கேட்கும்படியான தூரத்தில் முற்றத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். என்னடா ஜம்பு, ஊருக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டே இருக்கோம் பாட்டி. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம். பட்டுப்புடவை சரசரக்க நடந்த காமாட்சி உள்ளே இருந்து வந்த லோகாம்பலிடம் தன் கையில் இருந்த பழத்தட்டை கொடுத்தாள். இதெல்லாம் எதுக்கு மாமி? புரியாமல் விழித்தாள் லோகு. முன்னறையில் எதிலுமே நாட்டம் செலுத்தாமல் வெறுப்புடன் தலைக்குப்புற படுத்து கொண்டிருந்த கிரிஜா ஜம்புவின் குரல் கேட்டதும் எழுந்து உட்கார்ந்தாள். ஊஞ்சலில் உட்கார்ந்த ஜம்பு மாமாவின் பார்வை அவள் மீது விழ அவர் பார்வை படாமல் அறையில் ஒதுக்குப்புறமாக நகர்ந்து உட்கார்ந்து கொண்டு கூடத்தில் நடப்பதை கவனிக்க ஆரம்பித்தாள். பாட்டி, நீங்களும் கேளுங்கோ. என் பெரிய பையன் சத்யனுக்கு உங்கள் பொண்ணு கிரிஜாவை கேட்கலான்னு வந்திருக்கோம். இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கோ. இப்போவே தட்டை மாற்றிடலாம்.
பட்டப்பா அதிர்ந்து விட்டார். லோகாம்பாளுக்கு தலைக்கால் புரியவில்லை. ஜம்புவின் வார்த்தைகள் கிரிஜாவின் காதுகளில் தேனாக பாய்ந்தன. அவளால் நம்பவே முடியவில்லை. இது எப்படி சாத்தியம்? என்னடா ஜம்பு, நீ பட்டணத்தில் கொடிகட்டி பறக்கிற. இங்கே கும்பேஸ்வரர் கோயில் வருமானத்தை நம்பித்தான் பட்டப்பாவே இருக்கான். தாங்குவானோ மாட்டானோ? பாட்டி, நான் பழசெல்லாம் மறக்கலை. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஜாங்கிரி ஜம்பு தான். லோகாம்பாளுக்கு கவலையாக இருந்தது. தன்னுடைய பெண் அகம்பாவம் பிடித்தவள். மடைப்பள்ளியில் வேலை பார்த்த ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது? என்னதான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் நாளைக்கு திடீரென்று கோபம் வந்தால் அதை ஆயுதமாக எடுத்து தரக்கூடுவள். காமாட்சி சொன்னாள், எங்கள் சத்யாவுக்கு கிரிஜாவை விட்டா வேற பொருத்தமான ஜோடி கிடைப்பாளோ? பொண்ணு கிளி மாதிரி இல்லை இருக்கா? உங்களுக்கு தெரியறது, உங்கள் பிள்ளை அந்த வாத்துக்கு தெரியலையே. கிரிஜா மனதுக்குள் புன்னகைத்தபடியே சொல்லிக்கொண்டாள். முதல் தடவையாக பட்டப்பா பேசினார். ஜம்பு சுவாமி, எனக்கு பரிபூர்ண திருப்தி. கரும்பு தின்ன கூலி கேட்பாளோ? உம்ம பையனை ஒரு தடவை கேட்டுடுங்கோ. பட்டணத்தில் படித்தவா, ஏதாவது அபிப்பிராயம் இருக்கும். எங்கள் சத்தியனை என்னன்னு நினச்சிங்க? நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். காமாட்சி பெருமையுடன் சொன்னாள். ஐயோ பாவம் ஜெயந்தி, இப்படிப்பட்ட அம்மா கொண்டையா நம்பி காதலிச்சா? தனக்குள் கேட்டுக்கொண்டாள் கிரிஜா. அந்த முகம் தெரியாத ஜெயந்திக்கு தன்னுடைய அனுதாபங்களை மனதுக்குள் தெரிவித்து கொண்டாள். எதுக்கும் எங்கள் திருப்திக்காக பொண்ணை ஒரு தரம் கேட்டு சொல்லுங்கோ. ஜம்பு சொன்ன அதே நேரம் சங்கு உள்ளே நுழைந்தான். உங்களுக்கு என்ன தெரியணும்? எங்கள் கிரிஜாவோட சம்மதம் தானே, நானே கேட்டு சொல்கிறேன். சங்கு கிரிஜா உட்கார்ந்திருந்த முன்னறைக்குள் நுழைந்தான். அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தலைநெகிலின் மீது சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் கிரிஜா. இப்போ என்னடி சொல்கிற என்கின்ற பாவை முகத்தை உயர்த்தினான் சங்கு. ஓ சக்தியே சக்திதாண்டா சங்கு. அவளும் திருப்தியுடன் தலையை அசைத்தாள். வெற்றி என்கின்ற பாவனையில் தன் கட்டை விரலை உயர்த்தி காட்ட சங்குவும் தன்னுடைய கட்டை விரலை உயர்த்தி காட்டினான். இருவரும் கட்டை விரல்களை மோதிக்கொண்டனர் செல்லமாக. என்னடி கிரிஜா, சம்மதமாடி? கூடத்தில் இருப்பவர்களின் காதில் விழ வேண்டும் என்று வேண்டுமென்றே குரலை உயர்த்தினான். மாட்டினான் அந்த மண்டகர்வி. வைக்கிற இடத்துல வைக்கிறேன் பார் அவனை என்று முணுமுணுத்தாள் கிரிஜா. பெரியவா பார்த்து எதை சொன்னாலும் சரிதான் என்று கிண்டலாக சொன்னாள். அப்பொழுதே சத்தியனை சங்கிலியால் கட்டி இழுத்து வந்து அவள் காலடியில் தள்ளுவது போல கற்பனையும் செய்தாள். 1982 ஆண்டு தில்லி ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டாக்டர் சமந்தராய் முன்னாடி உட்கார்ந்திருந்தாள் ரேணு வியாஸ். நீங்கள் அவினாஷுக்கு என்ன வேணும்? கோமாவில் இருக்க அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நான். கோமாவில் இருந்து அவர் எழுந்த உடனே மனைவியாக ஆக போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? ஒன்றும் தெரிய வேண்டாம். என்னோட வெட்டிங் டே எப்போன்னு மட்டும் சொல்லுங்கள். சமந்தராய் அவளது புத்தி கூர்மையை நினைத்து வியந்தார். ஒரு கேள்வியிலேயே எத்தனை பதில்களை வாங்க நினைக்கின்றாள் இந்த பெண். லுக் மிஸ் நேரு, உங்கள் அவினாஷுக்கு பலத்த காயங்கள் ஒன்றும் இல்லை. ஹிஸ் பாடி இஸ் ஃபங்க்ஷனிங் நார்மலி. பலத்த அதிர்ச்சினால் கோமாவுக்கு போயிட்டார். அது எங்களுக்கே புரியாத புதிர். அவருக்கு எப்போ நினைவு வரும்னு சொல்ல முடியாது. சுருக்கமாக சொன்னால், உங்கள் வெட்டிங் டே நாளைக்கேவும் இருக்கலாம், அடுத்த வாரம் இருக்கலாம், அடுத்த மாதம் இருக்கலாம், அடுத்த வருஷம் இருக்கலாம். அது நீங்கள் அவருக்காக எவ்வளவு தூரம் காத்துக்கிட்டு இருக்க போகிறீங்கிறத பொறுத்தது. டாக்டர் சமந்தராய் அவளுடைய அஸ்திரத்தை எடுத்து அவள் மீதே பிரயோகம் செய்தார். டாக்டரிடம் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிய ரேணு வியாஸ் அவினாஷ் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தாள். நினைவில்லாமல் கிடந்த அவன் முகத்தை பார்த்து கொண்டே நின்றாள். முகத்தில் இம்மி அளவும் வேதனை இல்லை. அதே புன்முறுவலுடன் தூங்குவது போலவே இருந்தான். அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் தற்செயலாக அவன் பிடரியில் ஒரு எறும்பு ஊறுவதை பார்த்தாள். அதை தட்டிவிட எண்ணி அருகே சென்றாள். அது எறும்பு இல்லை, ஏதோ அழுக்கு. தன் கைவிரலால் அதை சுரண்டினாள். அதை அப்புறப்படுத்தவும் முடியவில்லை. குனிந்து அதை உற்று பார்த்தாள். நரம்புகள் புடைத்து கொண்டு நீலம் பாய்ந்து பிடரியில் சக்கர வடிவத்தில் மச்சம் போல் தெரிந்தது. முன்பு இருந்த இடத்தில் மச்சம் எதுவும் இருந்ததாக அவளுக்கு ஞாபகத்தில் இல்லை. வெகு நேரம்
அவினாஷியை பார்த்து கொண்டிருந்தவள் பிறகு கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.